வணக்கங்க. அப்ளை ஆன்லைனில் இன்னும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சொல்யூஷனுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம் தான் இந்த காணொலி. ஸோ அப்ளை ஆன்லைனில் பிரச்சனை உள்ளவங்க, புதுசாக இப்போ தான் பண்ண போகிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 8 நாளோ 9 நாள் தான் இருக்குது நம்ம மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைனில் பெரும்பாலும் இனிஷியல்லே ஒரு சில பேர் தடங்குறாங்க. சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர், நேம். இந்த நேம் எப்படி இருக்கணும்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அது அதோ காப்பியாக இருக்கணும். ஆதார் கார்டு நம்பர், பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அதே போல் இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் போகும். ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணாலும் சரி தான் நீங்கள் மொபைல் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பேஜ் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி, இப்போ நான் மதுரை அப்படின்னா மதுரையை செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா மதுரையில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வரும். சரிங்களா? மதுரையில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சில போஸ்ட் இருக்காது, ஒரு சில எல்லாம், ஆனால் மேக்ஸிமம் 4 போஸ்ட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது, அது கீழே இருக்கும். சரிங்களா? இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, எக்ஸாமினர், சீனியர் ஃபெயிலி, ஜூனியர் ஃபெயிலி. இந்த நோட்டிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தரும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், மசால்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானதான். அப்புறம் டிரைவர். ஸோ டிரைவருக்கு 8th தான் குவாலிஃபிகேஷன், ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வேணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்புறம் 4வதாக காப்பீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது பெரும்பாலும் எல்லா பேரும் எதிர்பார்க்குறது இந்த 4வதுக்கான போஸ்ட்டு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா 8ஆம் வகுப்பு தரோம், ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ 4 கேட்டகரி லிங்க் கொடுத்தனால 4மே வெவ்வேறு நாளில் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அதாவது 4 கேட்டகரி. இப்போ எக்ஸாமில் சீனியர் ஃபீலிப், ஜூனியர் ஃபீலிப் ஒரு லெவலு, அப்புறம் வாட்ச்மேனு, கிளீனினஸ் ஒர்க்கர், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி ஒரு கேட்டகரி, டிரைவர் ஒரு கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி. அப்போ 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு 4 தேர்வு எழுதணும். 4 கேட்டகரிக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 4 எக்ஸாம் எழுதணும். ஒரு சில பேர் டிரைவராக இருக்க மாட்டேங்க, மற்ற எல்லா 3க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 தேர்வுகள் நடைபெறும். 3 தேர்வுகள் ஒரே நாளில் நடைபெறுமானா கிடையாது. ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு நாளில் நடைபெறும். சரிங்களா? அது இவங்க டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரே நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் அடக்கலை, தனித்தனியாக தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் 10ஆம் வகுப்பு மட்டும் அப்ளை பண்ணிட்டு விடலாம், ஒரு சில பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விடலாம். அப்போனால 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் இந்த 4 அப்ளை பண்ணுறதுலேயும் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். நான் 10ஆம் வகுப்புக்கு எங்கள் ஊரில் மதுரையில் வேக்கன்சி கம்மியாக இருக்குது, சென்னையில் அதிகமாக இருக்குது, நான் அங்கே போய் மட்டும் 10ஆம் வகுப்பு மட்டும் அப்ளை பண்ணலான்னா இந்த சர்ச்சில் போய் சென்னை சூஸ் பண்ணி சென்னையில் 10ஆம் வகுப்பு தரத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த 4 கேட்டகரியை அப்படியே ஃபுல்லாக எக்ஸாமினர், சீனியர் ஃபெயிலிப், ஜூனியர் ஃபெயிலிப் எல்லாம் சேர்த்து தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினருக்கு மட்டும் மதுரை, சீனியர் ஃபெயிலுக்கு, ஜூனியர் ஃபெயிலுக்கு சென்னை அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? அது ஒரு கேட்டகரி. 10th லெவலுங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் அப்படியே எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். எக்ஸாமினருக்கும் சீனியர் ஃபெயிலுக்கோ ஜூனியர் ஃபெயிலுக்கோ அப்படியே பண்ணலாம். எக்ஸாமினருக்கு மட்டும் ஒரு மாவட்டமோ சீனியர் ஃபெயிலுக்கு ஒரு மாவட்டம் பண்ண முடியாது. அப்போ இது கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க. 10th லெவலில் வேறு மாவட்டத்துக்கு பண்ணிக்கலாம். அதே போல் வாட்ச்மேன், மசாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி 2வது கேட்டகரி, அது அப்படியே தூக்கி வேறு மாவட்டத்துக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் டிரைவருக்கு நம்ம மதுரையில் வேகன்சியே இல்லை, வேறு ஊரில் 10 வேகன்சி, சென்னையில் 10 வேகன்சி போட்டிருக்காங்க. அப்போ நான் சென்னை அப்படி பண்ணலாம். ஆனால் ஒரே 2-3 கோஸ்ட்டுக்குள்ளே மாற்றி பண்ண முடியாது. இது கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, 4 கேட்டகரியில் வேறு கேட்டகரி நீங்கள் வேறு எங்கேயாவது கூட மாவட்டம் சூஸ் பண்ணி அங்கே போய் எழுதலாம். ஸோ இதில் எல்லோரும் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு, இப்போ நான் உதாரணமாக காப்பீஸ் அசிஸ்டன்ட் இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், என் கம்யூனிட்டிக்கு அங்கே இடஒதுக்கீடு ஒரு சீட்டு இருக்குன்னாச்சு பாருங்கள்.
ஒரு சீட்டு கூட இல்லைன்னா அது பண்ண வேண்டாம், நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கு பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரேக்கப்ஸ்னால் பிசி முஸ்லீமுக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்சிஏக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்கும், இல்லாட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் உங்கள் கம்யூனிட்டிக்கு இப்போ பிசிக்கு வந்து ஒரு சீட்டே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் வேறு மாவட்டத்தை ட்ரை பண்ணுறது நல்லது, சரிங்களா? இப்போ இல்லாட்டி நான் ஜென்ரல் இருக்குது, ஜென்ரலில் தனியாக போட்டுருக்காங்கன்னா அந்த ஜென்ரலுங்கிற கேட்டகரி போட்டிருந்தாங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எல்லாருமே அதை போட்டி பண்ணலாம், அது காமன் கேட்டகரி, சரிங்களா? அதனால் ஜென்ரல் இருக்கான்னு பாருங்கள், இல்லை உங்கள் கம்யூனிட்டிக்கு இடம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், இதை மட்டும் உள்வாங்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க முதல்ல சொல்லணும், அது தெரிஞ்சால் தான். நீங்கள் நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போ இந்த கேட்டகரியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் டிகிரி படிச்சிருக்கேன் ஆனால் வந்து எயித்து லெவலில் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ண போகிறேன், அப்போ நான் 10th மட்டும் வைக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறீங்க. அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே சொல்லிடணும், சரிங்களா? ஏன்னா இங்கே டிசி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசினா என்னது? மாற்று சான்றிதழ். கடைசியாக எந்த அது டிகிரி படிச்சுன்னா டிகிரி, +2 படிச்சுன்னா +2 ஒரு டிசி, இல்லை நீங்கள் பிஜி படிச்சிருந்தீங்க, முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிங்கன்னா அதோட டிசி வேணும். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் வந்து 8th தானே கேட்டிருக்காங்க, 10th வச்சு நம்ம ஏமாற்றிடலாம் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா எந்த உண்மையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருங்க, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருங்க, இல்லை பிஇ படிச்சிருங்க, அது மேட்ரு கிடையாது. நீங்கள் உண்மையாக இருக்கிறத வந்து சொல்லி ஆகணும். அதை மறைச்சிங்கன்னா டிசியில் வைக்கும்போது மாட்டிக்குவீங்க, சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்குரிய டிசி கொடுத்தா தான் இங்கே அப்லோட் ஆகும். இல்லை 10th டிசி ஜெராக்ஸ் வச்சு அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பண்ணும்போது, சரிங்களா? அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரிஜினல் டிசி கொண்டு போகணும். அந்த ஒரிஜினல் டிசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ், அதாவது நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதுதான் அந்த ஒரிஜினல் டிசி இருக்கும். ஒரு சில பேர் 12th முடிச்சிருப்பாங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருப்பாங்க, ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிப்பீங்க, ஆனால் அந்த காலேஜில் டிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த டிசி வச்சு அவங்க அப்லோட் பண்ணலாம், சரிங்களா? இந்த இதில் யாரும் தவறு பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அப்ளை அனுப்புவோம். அதான் சொன்ன மாதிரி அது கல்வி சான்றிதழ். நீங்கள் 10th படிச்சிங்கன்னா 10th வரைக்கும் படிச்சிங்கன்னா 10th சான்றிதழ், சாதி சான்றிதழ் போதும். நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா 10th 12th கம்யூனிட்டி போதும். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா 10th 12th டிகிரி கம்யூனிட்டி, இதை எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் அப்புறம் வந்து டிசி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க, நான் வந்து ஸ்கூலில் வந்து எய்டட் ஸ்கூலோ, ப்ரைவேட் ஸ்கூலோ, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ, நான் வந்து அவங்க சொல்லிருக்க, அவங்க 8th வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கேன்னா அதுக்கான சான்றிதழ் வைங்க. இல்லை நாங்கள் 10th எக்ஸாமினர் தரத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 10th தரத்துக்கான 10 வரைக்கும் வச்சா போதும். 12 வரைக்கும் நீங்கள் தேவையில்லை, டிகிரி வைக்கணும் தேவையில்லை. அங்கே என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த லெவல் பிஹெச்டி இருந்தால் போதும். அது தமிழ் வழி சேனல் பிறகு உதாரணமாக வந்து இங்கே போஸ்ட் வந்து எக்ஸாமினர் இருக்குது, அதுக்கு அவங்க கல்வி தகுதி என்ன வச்சுருக்காங்க? 10th. அப்போ 10th வரைக்கும் பிஹெச்டி வச்சுருந்தா போதும். இல்லை நான் 12th வரைக்கும் வச்சு அனுப்புனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காண்டி டிகிரி வரைக்கும் பிஹெச்டி வேணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா? இப்போ 8th வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8th தான் கல்வி தகுதி. நான் 8th வரைக்கும் தமிழில் படிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் போதும். இல்லை நான் 10th வரைக்கும் வச்சுருக்கேன்னா அனுப்பினாலும் ஓகே தான். ஸோ இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை சான்றிதழ், ப்ரியாரிட்டி. இது வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. ப்ரியாரிட்டிங்கிறது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்படி தமிழ் வழி சான்றிதழ் படிச்சிருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாமோ, அது ப்ரியாரிட்டி ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க? ஆதரவற்ற விதவை, அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்குறாங்க, ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள், அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் படித்தோர், அப்புறம் கொத்தடிமை தொழிலாளர்கள், இந்த மாதிரி கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரியாரிட்டி, ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எஸ்ன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கேட்டகரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் அரசு பள்ளியில் தமிழ் வழி சான்றிதழ் படிச்சிருப்பீங்க, அதுக்கான பிஎஸ்டியும் வாங்கி வச்சுருக்கேன்னா அந்த சர்டிஃபிகேட்டே போதும். ஏன்னா அந்த பிஎஸ்டியில் என்ன போட்டிருப்பாங்க?
ஸோ இவர் வந்து இந்த நேம் இந்த பேர் கொண்டவர் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அரசு பள்ளியில் படித்தாருன்னா இருக்கும். ஏன்னா அந்த அரசு பள்ளி சீல் தான் இருக்கும். அதனால் அரசு பள்ளியில் படித்திருக்கிற சான்றிதழ் தனியாக எடுக்க தேவையில்லை. அது பிஎஸ்டிம்லேயே மென்ஷன் பண்ணி தான் அதையே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல கிளியராக இருக்கும். அப்புறம் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர். ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ தலைக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் கையில் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண போகலாம். ஸோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது இப்போ ஒன்று வேணால் பார்த்துக்கலாம். இதுதாங்க இனிஷியல் ஸ்டெப்பு. ஸோ 2 ஸ்டெப்பு தான் நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தனிப்பட்ட தகவல். ஸோ அது டிஃபால்ட்டாக வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் சில டேட்டாவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மேலே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். இப்போ காப்பீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 பதவி இருக்குது. நான் 2ஐயும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து வரும். ஒரு பதவிக்கு வந்து 500 ரூபா மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து செலான் வந்து இந்த வீடியோ ஆகுது இந்த அப்ளிகேஷன் எண்டில் தான் அந்த செலான் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அந்த செலான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் பேங்க்கில் வந்து அந்த 3 காப்பி வரும். சரிங்களா? 3 காப்பி வரும். ஒரு காப்பி வந்து பேங்க் எடுத்துக்குவாங்க. மீத 2 காப்பி வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. சீல் வச்சு அவங்க சைன் போட்டு பேமெண்ட் ரிசீவ்டான்னு கொடுத்துருவாங்க. அந்த 2 காப்பி வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு இங்கே சிஸ்டத்தில் லாகின் பண்ணிட்டு அப்புறம் அந்த அதை ஸ்கேன் பண்ணி உள்ளக்க அப்லோட் பண்ணணும். அது வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அக்செப்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம விண்ணப்பதாரன் பெயர், அப்புறம் பிறந்த தேதி கொடுக்கணும். இதில் எல்லாருக்கும் டவுட் இருக்காது. அப்புறம் பாலினம், திருமணம் ஆனவரா ஆகாதவரா, கணவர் மனைவியின் பெயர். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குமே டவுட் இருக்காங்க. தந்தையின் பெயர், தந்தை என்ன தொழில் பண்ணுறாங்க, தாயார், தேசிய இனம் வந்து எந்த அளவுக்கு இந்தியன் தான், மதம் வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்க, ஆதார் எண்ணு, அப்புறம் பேன் கார்டு வச்சுருக்கீங்கன்னா எஸ்ஸுனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்து தேவையில்லை. அதே போல் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா எஸ்ஸுனா எஸ் இல்லாட்டி நோ. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ப்ரியாரிட்டி. சரிங்களா? ஸோ இந்த ப்ரியாரிட்டியில் 20 கேட்டகரி இருக்குது. அதில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர், கலப்பு திருமணம் புரிந்தோர், முன்னாள் இராணுவத்தின் வாரிசுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சார்ந்தவர், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு 20 வகையான கேட்டகரி இருக்குது. நீங்கள் அந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்று எலிஜிபிள் அப்படின்னா இதை டிக் பண்ணிவிட்டு இதோட டாக்குமெண்ட்டை ஃபைனலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இந்த கேட்டகரி இல்லைன்னா இதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். நீங்கள் என்ன ஜாதி, எஸ்சியா, பிசியா, எஸ்டியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அது ஜாதியோட என்ன பெயர். ஸோ ஒரு பிசியாக இருந்தாலும் உங்கள் ஜாதிக்கு ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயர். அப்புறம் சான்றிதழ் வழங்கிய அதிகாரி. இப்போ ரைட் கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வந்து முதல் விஓ சைன் போட்டிருப்பாரு, ஆர்ஐ, அப்புறம் தாசில்தார். அந்த தாசில்தாரில் டெபுட்டி தாசில்தாராக எந்த மாதிரி தாசில்தார்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த தாசில்தார் வழங்கிய அதிகாரியை அந்த மென்ஷன் பண்ணணும். துணை வட்டார தாசில்தாரா இல்லை தாசில்தாரா அப்படிங்கிறத அங்கே பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, அது எந்த டேட்டில் வழங்கப்பட்ட நாள். சரிங்களா? எந்த டேட்டில் வழங்கப்பட்ட நாள். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்மலாம் வந்து அதாவது 90s கிட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் கொடுத்துருப்பாங்க. மஞ்சள் கலர் அட்டை, வெள்ளை கலர் அட்டை இருக்கும். இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு டவுட் வரும், நான் இப்போ தான் ஆன்லைனில் தான் எடுக்கணுமாமே அப்படின்ட்டு. ஏற்கனவே நீங்கள் அட்டை வச்சுருந்தீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டையாக இருக்குது, மஞ்சள் கலராக வெள்ளை கலராக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இருந்தால் போதுமானதான். புதுசாக இப்போ வந்து அந்த அட்டையில் யாரும் கொடுக்குறதில்ல, ஆன்லைனில் மொத்தமாக டவுன்லோட் பண்ணுறாங்க. அப்போ புதுசாக இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், பழசு ஏற்கனவே வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் போட்டு இப்போ புதுசு நான் வாங்க போகிறேன்னு தலையில் நிற்காதீங்க, அது தேவையும் கிடையாது. ஏற்கனவே பழைய சாதி சான்றிதழ் இருந்தால் அதுவே போதுமானதாக, மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக எடுத்திங்கன்னா அது ஆன்லைன் மூலமாக தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? தற்காலிக ஊரிகளாக பண்ணிவிடுங்கன்னா ஆமானா ஆமான்னு போடுங்க, இல்லை இல்லைன்னு கொடுங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டான்னு கேட்குது, நான் பதிவு பண்ணலை, அதனால் நோன் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே மத்திய மாநில அரசு பணிகள் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விலகி இருக்குமான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். முன்னாள் இராணுவத்தின் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு குறிக்கலா, இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தடிமை தொழிலாளர் பிரிவின் கீழ் வரமா, அதுவும் இல்லை. அப்புறம் மாற்றுத்திறனாளி இல்லைன்னா அதுவும் இல்லை. தலை சிறந்த சாரனுக்கான குடியரசு விருதுவா, அதுவும் கிடையாது. முன்னாள் மாணவர் படை முன்னாள் மாணவரா, அது இல்லை. நீங்கள் மேல்நிலைப்பள்ளி டிப்ளமோ மட்டும் அதற்கு மேல் படிச்சிருக்கலாம். ஆமாம், நான் வந்து எம்சிஏ படிச்சிருக்கனால நான் வந்து எல்லாம் படிச்சிருக்கேன்னு எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அட்ரஸ் கொடுக்கணுங்க. ஸோ 2 அட்ரஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் சொந்த ஊர் வந்து
சேலமாக இருக்கலாம். ஆனால் மதுரையிலையோ இல்லை சென்னையில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களை எப்போ தொடர்பு கொள்ள முடியும், அது தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தான் இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ். அந்த அட்ரஸை போடலாம். ஆனால் உங்களுக்கு ஆதார் கார்டுலையோ ஓட்டர் ஐடியிலையோ பெர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும், அதை வந்து இங்கே போடணும். சரிங்களா? கம்யூனிகேஷன் அட்ரஸ் எது வேணால் இருக்கலாங்க, அது மாறிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து அவங்க ஆதார் கார்டுலையோ இல்லை ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸ் தான் இங்கே போடணும். வைக்கலாம். ஒரு சிலருக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அதுவே காப்பி ஆயிரும். இல்லை வந்து நீங்கள் இல்லை நான் இப்போ வேறு ஊரில் இருக்கேன், வாடகை வீட்டில் பக்கத்து ஊரில் இருக்கேன்னால அந்த அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு பெர்மனண்ட் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் வந்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து அனதர் ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ அப்லோடு பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கணுங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும், ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இது வந்து கொடுத்துட்டு இங்கே சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த டவுட்டுமே யாருக்குமே இருக்காது. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல தான் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும், இப்போ வந்து அதுவும் சரியாக இருக்கும். சரிங்களா? ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகுது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து கல்வி தகுதி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இந்த பகுதியில் தான். ஸோ இஎஸ்எல்சினா 8th ஸ்டாண்டர்ட் லெவல் சர்டிஃபிகேட்டுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து 8th தான் படிச்சிருக்காரு, 9th தான் படிச்சிருக்காருன்னா அவர் வந்து கம்பல்சரியாக இதை கரெக்டான இதை ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 8th மார்க் ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட 10th மார்க் ஷீட் தான் இருக்கும், 12th மார்க் ஷீட் தான் இருக்கும். அப்போ நம்ம 8th என்னங்க பண்ணுறது? இங்கே 8th கேட்குதுன்னா ஒன்று வந்து 10th இதுவே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து 2021 அப்படி தான் சொன்னாங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஹைஃபன் போட்டாலும் இந்த 8th வந்து போட்டாலும் அது அசெப்ட் ஆகிக்கிறதுனா ஒருத்தர் வந்து ஆடியோ நோட்ஸவே எனக்கு அனுப்புனாப்புல. சரிங்களா? அதனால் வந்து இது வந்து 8th ஸ்டாண்டர்டு. நீங்கள் 8th மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது கரெக்டாக ஃபில் பண்ணணும். மற்றவங்க 10th மார்க் ஷீட் வச்சு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வச்சுன்னா 10th மார்க் ஷீட்லேயே இதில் ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு எரர் காமிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ரெக்ரூட்மெண்ட்ஸில் வந்து கால் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் மண்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நிறைய பக் இருந்ததுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம் இருந்தது, ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் மண்டே வந்து நிறைய பேர் கால் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ உங்கள் பிரச்சனையை என்னென்னு சொன்னால் தான் அதுக்கான ரிசால்வ் பண்ணுவாங்க, இல்லை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கிரிவன்ஸ் வந்து மெயில் ஐடி நோட்டிஃபிகேஷன் கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கடைசியில் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அது கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் இமெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி இது பக் இருக்குது, இதை சரி பண்ணிட்டு தான் அவங்களுக்கு டேட்டு கொடுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து நீங்கள் ஏன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுனாலையோ மறுபடியும் இன்னும் மற்றவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் கிரிவன்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் மெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அப்படின்னா தான் அவங்க வந்து என்ன இஷ்யூன்னு பார்ப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து இதில் பிரச்சனை இருக்குது, இப்போ வந்து ரீசெண்டாக சொல்லிக்கிருக்கு, இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இதில் தான் இப்போ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேருக்கு காலையில் நல்லா ஒர்க் ஆகுது சார், நான் பிரச்சனை இல்லாமல் அப்ளை பண்ணின்னு சொல்கிறீங்க. அப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒரு பிரச்சனை இன்னும் இருக்குது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் சொல்கிறது வந்து இந்த 8th வந்து கொடுத்தா எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன், கரெக்டாக தான் பண்ணேன் அப்படி சத்தியம் கூட பண்ணுறாங்க, ஆனால் ஃபோட்டோ எனக்கு வரமாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது பிரச்சனை வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் செல் தான் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் மெயில் மூலமாக அவங்களுக்கு என்ன பக் இருக்குது, இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் மெயிலில் தெரிவிங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் டேட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எல்லோரும் தெரிவிங்க. இந்த பக் பிரச்சனை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிவிங்க. நீங்கள் ஏற்கனவே ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க. நம்ம அடுத்த கட்டமாக போகலாம். அப்புறம் எஸ்எல்சிசி டீட்டெயில்ஸ் இருக்கேன். சரிங்களா? ஸோ சான்றிதழ் வழங்கப்பட்டனால சான்றிதழ் என்ன, பயிற்சி முறை ரெகுலராக, அந்த மாதிரி கல்வி ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். உங்களோட பர்சன்டேஜ், பள்ளி நிறுவனத்தின் பெயர், அதே போல் ஹையர் செகண்டரிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கீங்களா இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, ஐடிஐ படிச்சிருக்கீங்க, அது டீட்டெயில்ஸு. நான் வந்து எம்சிஏ படிச்சிருக்கேன். ஸோ அப்போ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இப்போ என்னன்னு போட்டேன்னா நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். ஆனால் இவங்க யூஜி டிகிரி வரை தான் கொடுத்துருக்காங்க. நான் எம்சிஏ படித்தனால அதை நான் மறைக்கலை. சரிங்களா? ஓஏக்கு அப்ளை பண்ணாலும் நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், ஐடியில் 8 வருஷம் வேலையும் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதாவது டிக்ளரேஷன் உறுதிமொழியில் வந்து எதையும் நான் மறைக்கலை அப்படின்னு உறுதிமொழி குறிக்கலான்ட்டு ஒரு செக் பாஸ் வாங்குகிறாங்க. அதனால் நீங்கள் எதையுமே மறைக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் தமிழ் பயிற்றுமொழி தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும், எஸ்ஸு. சரிங்களா? ஸோ அதை டீட்டெயில் கொடுத்துட்டு
டைப்ரைட்டிங் ஏதாவது ஸ்கில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து COA கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது. படிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க, நோன் கொடுத்துருங்க. அப்புறம் ஏதாவது திறமைகள் எதாவது எக்ஸ்ட்ரா வந்து எதோ வச்சுருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரைவேட்டில் கூட ஒர்க் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. ஓரளவு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குனால அதை வச்சு பேசலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தேன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் நீங்கள் வேலை பார்த்தேன்னு சொல்லுங்கள். அதனால் அவங்களாம் வந்து இதுக்காண்டி ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். டிசி வந்து கடைசியில் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ, நான் படித்தது வந்து MCA. அப்போ நான் MCA படித்தேன், டிசி தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து நான் டிகிரி தாங்க படிச்சிருக்கேன், அப்போ டிகிரியோட டிசி கொடுத்துக்கணும். நான் வந்து 12th தாங்க முடிச்சிருக்கேன், 12th டிசி வேணும். நான் 10th தாங்க முடிச்சிருக்கேன், 10th டிசி வேணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். டிசி வந்து நான் 8வது டிசி ஜெராக்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு அப்லோட் பண்ணக்கூடாது. இறுதியாக பயின்ற டிசி தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இது ஃபைனல் ஸ்டெப்புங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இது நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். விண்ணப்பதாரர் உறவினர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வேலை பார்த்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லை. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது வேறு பணியாளர் தேர்வு செய்யும் முகமினால் தங்கள் தேர்வில் கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெறுவது நிரந்தரமாக அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு விலக்கி வைக்கப்பட்டார். இல்லை. தங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை அதுவும் இல்லை. நீங்கள் பொது தனியார் துறை அமைப்பு சுயநிதி நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்களா? ஆமான்னு நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாங்க. ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க அங்கே நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பொது பொருள்னா கவர்மெண்ட்டு தனியார் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் நீங்கள் லோக்கல் ஃபைனான்ஸ் கம்பெனியில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கம்பெனியில் சேவை செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா கூட இங்கே மென்ஷன் பண்ணலாம். நோனா நோன் கொடுங்க, இல்லாட்டி எஸ்ன்னு கொடுங்க. அப்புறம் நம்ம ஜாமீனில் இருக்கமா, வழக்கு பதிவுப்பட்டதா, அது நோனா நோ, இல்லாட்டி எஸ் கொடுங்க. அரசியல் கட்சி இருந்தீங்கன்னா எஸ், இல்லாட்டி நோ. தேர்தலில் போட்டிட்டுருக்கீங்களா, எஸ் ஆர் நோ. இங்கே தாங்க நம்ம பாயிண்டே வருது. இங்கே வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து மெர்ச் பண்ணணும்னா, அது 10th 12th டிகிரி அப்புறம் கம்யூனிட்டி, இந்த 4ஐயும் மெர்ச் பண்ணி இப்போ வந்து 2 MP இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 MP. அப்போ வந்து லார்ஜ் சைஸ் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 MBக்குள்ளே இருக்கணும். அப்புறம் வந்து தமிழ் வழியில் சான்றிதழ் வந்து முதல் ஸ்டெப் இருக்குங்களா, நீங்கள் முன்னுரிமை கேட்குறீங்களான்ட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும், தமிழ் வழியில் பயனுக்கான சான்றிதழ். அப்புறம் வந்து முன்னுரிமை சான்றிதழ், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் புரிந்தோர், கொரோனாவால் பெற்றோர் இருந்தவங்க, அந்த இது கேட்டகரியில் இருந்துச்சிங்கன்னா அவங்க வந்து இது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியாக படித்த மாற்றுச் சான்றிதழை பதிவேற்றவும். ஒருத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தவறு பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா அவங்க படித்தது டிகிரி, ப்ரௌசிங் சென்டருக்காரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமா டிகிரி படித்தா அந்த வேலை கிடைக்காது, அதனால் கம்மி பண்ணி போடுன்ட்டு வெறும் 12th வச்சு அப்ளை பண்ணிட்டாப்புல. ஆனால் 12th வச்சு அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காப்புல. இது அடுக்குமா? அப்போ இந்த தவறு நம்ம பண்ணலாமா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதோட டிசி வந்து தான் அங்கே படிக்கணும். கடைசியாக நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, ஐடிஐ படிச்சிங்களா, அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி இதை இங்கே அப்ளை பண்ணணும். அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது, அதுவும் இப்போதைக்கு கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாருமே நம்மகிட்ட வந்து இப்போயே வாங்கி அப்லோட் பண்ணுமானுங்க. இப்போ வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 பேர் மென்ஷன் பண்ணுறீங்கள, கான்டாக்ட் வந்து 2 பேர் மென்ஷன் பண்ணீங்கள, அவங்க வந்து அப்போ வாங்கினா போதும். இப்போ வந்து அந்த நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணேசன் மேனேஜராக இருக்கார், அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க எந்த அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். இதை மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணால் போதும், நீங்கள் அப்ளிகேஷன் பக்காவாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது தாங்க ப்ரொசீஜர். சரிங்களா? அதனால் ஒரு சில பேருக்கு பக்கு வரலாம், அது வந்து உங்கள் பிரச்சனை கிடையாது, நெட்வொர்க் இஷ்யூவும் கிடையாது. சாஃப்ட்வேரில் பக் இருந்தால் அது பிரச்சனை தான், அது நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிளாரிஃபிகேஷனை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு தான் கால் பண்ணி கேட்கணும். சரிங்களா? இல்லாட்டி மெயில் பண்ணி கேட்டால் தான் அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எங்கள் காலே எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முயற்சி பண்ணுங்கள். நம்ம வேலை வேணும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பணியை பற்றி ஒரு விஷயம் மட்டும், ஒரு சீக்ரெட்டு, ஒரு ஐடியானே சொல்லிடலாம். நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டாலே பாதி உங்களுக்கு வேலை கிடைச்சா மாட்டீங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக எந்த பிசிறு தட்டாமல் எந்த பிழை இல்லாமல் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு பாதி வேலை கிடைச்ச மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இன்னமும் டவுட் வருதுன்னா கமெண்டில் தெரிவிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சீக்கிரம் அவங்க கோர்ட் சீக்கிரம் அவங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. கால்டி ரிலீஸ் ஆகிடும். ஜூன் மாதம் கூட வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ராப்பராக அப்ளை பண்ணி முடித்தவங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபைனல் சீக்ரெட்டாகவும் சொல்கிறேன், டிப்ஸாகவும் சொல்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் கொடுக்குறேன். வேலை வேணும்னு நினைக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.